வணக்கம். என்னோட பேர் வந்து கஸ்தூரி. நான் தேவாரம் தேனி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து தேவாரத்தை மையமாக வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 116 ஏக்கரில் ஒரு 70 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாருமே தரிசா விளைநிலம் இல்லாமல் தரிசா ஒரு 30 வருஷமாக கிடந்த மானாவாரி காடுகளை எல்லாத்தையும் வேலை பார்த்தோம். அதில் வந்து பேக்டன் ஒரு அமைப்போட இணைஞ்சு வேலை பார்த்தேன். அப்போ வந்து ட்ரஞ்சுக்குட்டி ஃபர்ஸ்ட் நான் வேலை பார்த்ததே வந்து அந்த 116 ஏக்கர்லையும் ட்ரஞ்சு குழி வெட்டுறது, பண்ணைக்குட்டை வெட்டுறது, பாமன் இந்த மாதிரியான வேலைகள், கரை உயர்த்துறது, இந்த மாதிரியான பணிகளை தான் முதல்ல வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் காடுகளை ஒழுங்குறது, மற்றபடி எல்லா வேலையும் பார்த்து அவங்களுக்கு சுற்றி வந்து மரக்கன்றுகள் வந்து கொடுத்து நடவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் ஊரில் போர்வெல்ல ஆரம்பத்தில் வந்து கிணத்துல தண்ணி இருந்தது, சுத்தமாக தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேலைகள்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அங்குள்ள விவசாய நிலங்கள்ல வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப விவசாய நிலங்கள்ல கிணத்துலயே தண்ணி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பணிகள் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமா வந்து ஒரு 18 செக் டேம் கட்டியிருக்கோம். கம்பம் பள்ளத்தாக்குல, கம்பத்து அடிவாரத்துலையும், புதுப்பட்டி, அனுமனம்பட்டி ஓடைகள்ல வந்து ஒரு 17 செக் டேம் கட்டியிருக்கோம். அதே மாதிரி தோட்டங்களில் வந்து விவசாயிகளோட பண்ணைக்குட்டை வெட்டி அதை வந்து அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய மீன் குட்டையாகவும் வச்சுக்கலாம். அந்த கரெக்ட் அடிவாரங்களில் இருக்கிற தண்ணியை வந்து சேகரிக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரியான பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த 18ஆம் கால்வாய் வர்றதுக்கு வந்து எவ்வளவோ போராட்டங்கள் ஆரம்பிச்சப்பன்னு கூட தொடர்ந்து இருந்து இந்த 5 மாவட்ட விவசாயிகள் கம்பு அப்பாசு ஐயா, ராமராஜ் ஐயா, இவங்க மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அந்த வேலைகள் செய்யும் போது அவங்களோட தொடர்ந்து நாங்களும் பயணம் செஞ்சோம். இப்போ அந்த 18ஆம் கால்வாய் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து அது ஒரு 38 குளங்கள் இருக்கு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூர் வராம இருக்கு. இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உலக தண்ணீர் தினம் வந்தப்ப அவங்கள கூட்டிகிட்டு போய் குளத்துல ஒரு செம்பு கொடுத்து தண்ணியை ஊற்றி இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணியை பற்றி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சாவே அந்த வேலைகள் செய்ய முடியும்னு அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து காரைக்குடியிலேருந்து வரேன். நல்லூர் வட்டம் தொழில் அமைப்புலேருந்து வரேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த இதெல்லாம் மக்களுக்கு வந்து சுயநலமாக இருக்கிற மக்களுக்கு வந்து பொதுநலமாக அறிவார்ந்த மக்களாக ஒருங்கிணைந்து செயல்படுவதோட முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்ச்சி சொல்கிறோம். பள்ளி மாணவர்கள்லேருந்து, கல்லூரி மாணவர்கள்லேருந்து, கிராமத்து மக்கள்லேருந்து எல்லாருக்கும் போய் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது தான். நல்ல கரவழியோட நன்றியை பதிவு செய்வோம். ஐயா என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பதிவும் ஒரு அற்புதமான பதிவு. இதை நீங்க ஃபுல்லும் ரெக்கார்ட் பண்ணி இந்தியா பூரா அனுப்புனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவுக்கே வந்துருக்கிறாங்க ஐயா அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். போஸ்காவுடைய அம்மா நான். என்னுடைய பேர் எலிசபெத். எனக்கு இப்போ வந்து 82 வயசு ஆகுது. எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேர் அன்பு. தேனி மாவட்டம் போடி நினைக்கிறோம். நானும் ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குளத்துல வந்து எத்தனை பேர் பயனடைகிறாங்க அதை வச்சு அப்படிங்கிறது வறண்ட பூமி, புஞ்சைகளாக நஞ்சையாக அந்த மாதிரி சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கடையில் கைப்பெண்களை வந்து நான் ஸ்டேட் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 900 பேருக்கு பட்டா வாங்கி கொடுப்போம். அது வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முக்கியம் வந்து சேத்துல கால் வைக்கலாம், தட்டில் சோறு வைக்கிற மாதிரி முதல் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு என்னுடைய பணியாளர் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். நன்றி வணக்கம். பிறருக்கு பயன்படாமல் நம்மிடம் தேங்கி கிடக்கின்ற அறிவும் ஆற்றலும் பணமும் பொருளும் பாழ் உண்மையிலே. எனவே நான் போஸ் சமூக ஆர்வலர், ஏசி காமராஜ் தண்ணீர் தமிழர், தமிழ்நாடு நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தின் தந்தை, இந்திய கங்கா குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டத்தின் தந்தை. அவர் இன்று இல்லை. 5-6 மாவட்டங்களை ஒன்றிணைந்து காஞ்சி மாநதி என்று அழைக்கப்பட்ட அந்த மகாநதி என்று அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அனைவரும் பார்த்திருப்பீர்கள்.
அரை நிமிடம் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இன்று நொய்யல் மாசுபட்டிருக்கின்றது. அந்த நொய்யல் நதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதுக்குண்டான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதிகமாக பேசி அனைவருடைய நேரத்தை வீணடிப்பதற்கு விரும்பவில்லை. நான் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர். அடுத்தபடியாக எனது தந்தை சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய பணியிலிருந்து நானும் பல்வேறு அமைப்புகளில் இணைந்து பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய பெயர் துரைசேகரன். நான் நிலக்கோட்டை யூனிவர்சிட்டி வருகின்றேன். நன்றி, வணக்கம். MSP गारंटी हमें चाहिए, हमें चाहिए, हमें चाहिए, हमें चाहिए। बस दोस्तों, अंत में यही कहना चाहता हूँ कि यदि MSP गारंटी होगी तो पानी, किसानी और जवानी अपने ठिकाने पे आ जाएगी और ये देश इज्जतदार बन जाएगा। बस, थैंक यू वेरी मच।